நீங்கள் வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி இந்த கிரேவியை கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு தேவையான மஷ்ரூமை நான் ஏற்கனவே கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காவோட பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் தாளித்து விட்டதுக்கு அப்புறமா அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்து வதக்கணும். தக்காளி வதங்குற நேரத்தில் 1/2 கைப்பிடி மல்லி இலை கூடவே ஊற வச்ச 10 போல முந்திரி ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதும் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதோடைய நம்ம அரைச்சி மல்லி இலை பேஸ்டையும் சேர்த்துக்கணும். 2-3 நிமிஷம் கழிச்சு மல்லியோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதும் கட் பண்ண மஷ்ரூமையும் சேர்த்து நம்ம வதக்கணும். மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் தேவையான அளவு தண்ணி, உப்பு, அதோட 1/2 டீஸ்பூன் பெப்பரையும் சேர்த்து 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டு கடைசியாக கருவேப்பிலையில் தூவி இறக்குனீங்கன்னா அட்டகாசமான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, வெரைட்டி ரைஸ்னு எல்லாத்துக்குமே செட் ஆகும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.